ரெட்ரோ ஆன்மீக சேனல் பார்த்துருக்கிற அன்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப். 2025 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 2026 ஏப்ரல் மாதம் வரைக்கும் மேச ராசியிலிருந்து மீன ராசிகள் வரைக்கும் முழுக்க 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையுடைய தன்மையும், படிப்பு, திருமணம், வேலை, கல்யாணம், இப்படி யோகங்கள்லாம் 12 ராசிக்காரர்களுக்கும் இப்படி நடக்கும் அப்படிங்கிற முழு பதிவு தான் இது. கன்னி ராசி உத்திர நட்சத்திரம். கன்னி ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான், உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான். இது ஒரு 6 வருஷ காலம் சொல்லலாம் தாயோடைய கர்ப்பசில் நாளிகை. பொதுவாக கன்னிராசினாவே அழகும், அறிவும், அன்பும், பண்பும், படிப்பும் நிறைஞ்ச ஒரு ராசிக்காரங்க. நிறைய இதில் நர்ஸாக தான் நிறையா இருப்பாங்க, டாக்டருங்க கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. சூரியனுக்கு உகந்த ஒரு ராசியாக இருக்கிறனால ரத்த சூடு கொஞ்சம், கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் மனித குணம், மனிதனா மதித்து மனிதனை அரவணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. மதர் தெரேசா ராசின்னு சொல்லுவாங்க இந்த ராசியை. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ராசியும் இந்த கன்னிராசி உத்திர நட்சத்திரம். சிவனுடைய அம்சமாக இருந்தனால 3 வருஷம் வரைக்கும் சிவனுடைய அம்சம். நல்ல படிப்பு இருக்கும். 13 வயசு வரைக்கும் சந்திரனுடைய மனநிலையில் தாயோடைய அனுகிரகத்தில் தாய் பேச்சை கேட்டு 13 வயசு வரைக்கும் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஜாதகம் உண்டு. 13, ஒரு 7, 20 வயசு வரைக்கும் செவ்வாயோடைய திசை இருக்கும். அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி மேலே நீங்கள் பாசக்காரு, தான் வாழ்க்கையவே அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்கே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவங்க. 18 வயசு முடிஞ்ச உடனே ஒரு முன்ன பின்ன ஒரு 20 வயசு, 38 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு மகாதசை நடக்கும். கன்னி ராசி உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தீராத நாகதோஷம் இந்த பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தான் முன்னோருடைய அனுகிரகம், குலதெய்வத்துடைய அனுகிரகம், தன்னுடைய அப்பாவுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக வேணும். 100 கிலோமீட்டரோ 50 கிலோமீட்டரோ வெளியே போய் தங்கியிருந்து படிக்கக்கூடிய தன்மை தான் உங்கள் ஜாதகத்தோடைய அமைப்பு. 38 வயசு வரைக்கும் நாக தோஷம் உங்களுக்கு இருக்கு. இந்த 23, 25, 27 வயசுக்குள்ள நீங்கள் காதல் பண்ணீங்கன்னா கூட நிற்காது, கல்யாணம் பண்ணா கூட நிற்காது. ஏன்னா தீராத நாக தோஷம் உங்களுக்கு இருக்கு. முறையான வழிபாடுகள், முன்னோருக்கு சாந்தி, குலதெய்வத்துக்கு சாந்தி, இல்லைன்னா நாக பின்னுக்கிட்டு இருக்க வேண்டிய நாக கல்லுக்கு நீங்கள் ஒரு சாந்தி கொடுத்து வழிபாடு பண்ணிக்கிட்டு அந்த நாக பிரதிஷ்டையை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கும். 35-40 வயசுக்கு மேலே உங்களுக்கு குரு தசை, ஞானம் கிடச்சிரும். இன்னும் படிக்கணும்னு ஆசைகள் வரும். இன்னும் தேவையில்லாமல் இப்போ படிக்கலைங்கிட்ட ஒரு புது எண்ணங்கள் வரும். லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைகள் வரும். வெளிநாட்டு தொடர்புடைய வேலைகள் வரும். காசு பணம் நிறையா சம்பாரித்து ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கணும், பல ஸ்கூலுங்கள் ஆரம்பிக்கணும், ஏதாவது லேபுங்க ஆரம்பிக்கணும், மக்களுக்கு ஃப்ரீயாக ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னு சொல்லி பொது தொண்டு, அதாவது இல்லறத்தை விட்டு பொது தொண்டு செய்யணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் உங்களுக்கு வரும். இந்த கடந்த ஒரு 3 வருஷம் 2024, 23, 22 இந்த 3 வருஷம் படிக்கிற குழந்தைங்களுக்கும் படிப்பு ஏறாது. படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கும் வேலை வாய்ப்பு ஒழுங்கா அமையாது. கல்யாணங்காட்சி நடக்கணும்னு நினைச்சதை விட கல்யாணங்காட்சியும் பல பிரச்சனையில இருக்கத்தான் செய்யும். ஏன்னா கன்னி ராசியில கேதுன்னு ஒரு பாம்பு இப்ப இருக்கு. கன்னி ராசிக்காரங்க சித்திரை மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 தாரம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. ஜாதகருக்கும் உங்களுக்கும் பிரிவு ஏற்படக்கூடிய நேரங்கள் நடக்குது. கொஞ்சம் 1 மாதம் தள்ளி சித்திரை மாதத்துக்கு மேலே கல்யாணம் பண்ணுங்க, யோகமாக இருப்பீங்க. கன்னிராசிக்காரங்கள் உத்திர நட்சத்திரக்கார பெண்கள் எல்லாருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடச்சி வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடச்சி இந்த 2025 செல்வ செழிப்போட ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகி சுகபோகமாக வாழணும். சிவாய நம. கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரம்.
கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்திற்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வீக குணமுடைய பெண்கள் இந்த ராசிக்காரங்க தான், இந்த நட்சத்திரத்துக்காரங்க தான். கொசுவை கூட அடிக்க மாட்டீங்க. புல் பூண்டு ஜீவராசி செடி கொடிகள் மனிதனை எல்லாரையும் அரவணைச்சு இருக்கக்கூடிய ஜாதகம் உடையவங்க. ஒரு சூட்சமம் சொல்றேன், தெரிஞ்சுக்கிறீங்களா? ராட்சசன், மனிதன், தேவன். ராட்சசனுக்கு ஆயுசு அதிகம், மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட கால ஆயுசு, ஆனால் தேவனுக்கு அற்ப ஆயுசு. ஏன்னா தெய்வ குழந்தைகள் நீங்க. கொஞ்ச காலம் வரைக்கும் தான் வாழ்க்கை வாழ முடியும். இறைவனுடைய அனுகிரகத்தில் இறைவனடி சேரக்கூடிய ஒரு ஜாதகமும் இந்த தேவ குணமுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே பொதுவாகவே. அப்போ அந்த கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திர பகவானா இருந்தாலும் சந்திரனுக்கு 27 பொண்டாட்டி. அது அந்த 27ல் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் மேலே அதிக அளவு கடந்த பாசம் இருக்கும். அதுக்கு ஈக்குவல் தான் இந்த கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்துக்கு மேலேயும் பாசம் இருக்கும். அப்போ 27ல் 3 போச்சுன்னா 24 நட்சத்திரமே உங்களுக்கு அகைன்ஸ்ட் தான். நல்லா படிப்பீங்க, பெரிய மார்க் வாங்குவீங்க, வெளிநாடு வெளி தேசம் போவீங்க, காரு வீடு பங்களா சொத்து சுகம்லாம் வாங்குவீங்க ஒரு கட்ட காலம். அப்ப சந்திரன் சொன்னக்கூடியது 10 வருஷம். அதுல தாயோடைய கர்ப்பசல் நாளிகை ஒரு 7 வருஷம் எடுத்துக்கிட்டாலும் செவ்வாய் ஒரு 7, 17 வயசு, 2 14 வருஷம். கடினமான படிப்புகள், ஃபாரின் போக வேண்டிய ஜாதகத்தன்மை நீங்க தான். பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டு கணவர் கிடைப்பாங்க, இப்படி யோகங்கள் நிறைஞ்ச 1000க்கு லட்சத்துக்கு ஒருத்தர் நீங்க சமம். ஆனா உங்களுக்கும் நாகதோஷம் 15 வயசு வரைக்கும், 15 வயசுக்கு மேலே இருக்கு. நீங்களும் முன்னோரை வழிபடணும், குலதெய்வத்தை வழிபடணும். நாகதோஷ பெண்களுக்கு கால தாமதமா திருமணம் நடக்கும். திருமணம் நடக்காதுன்னு சொல்லக்கூடாது, கால தாமதமா திருமணம் நடக்கும். அப்ப 25, 27, 29 வயசுக்கு மேல தான் நீங்க கல்யாணம் பண்ணணும். சீக்கிரமா கல்யாணம் பண்ணீங்கன்னா இருதாரத்து தோஷம் வரும். இல்ல ஒருவேளை காதல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த காதல் பண்றது நடக்காது. அந்த டிப்ரெஷன் உங்களை வாட்டி வதச்சிக்கிட்டு தன்னையே மாச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணக்கூடிய தன்மையும் உங்களுக்கு வரும். முறையான வழிபாடுகள், முறையான பரிகாரங்களை முறையா பக்குவம் பண்ணிட்டு திருமணம் பண்ணா திருமணம் கைகூடும். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் உச்ச நிலையில் அடையக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம். ஏன்னா கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் சந்திரனுக்கு அதிபதியா இருந்தாலும் 35 வயசுக்கு மேல இல்லறம் பற்றற்று போயிரும். என்னடா இது, எல்லாமே நல்லா இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்கு, பங்களா இருக்கு, படிப்பு இருக்கு, பதவி இருக்கு, எல்லாம் இருக்கு, ஒரு இணைவு இல்லையேன்னு சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனா நீங்களும் மாசத்துக்கும் 6 நாள் தான் அம்மா வீட்டுக்கு போயிட்டோ இல்ல ஏதாவது ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டோ 6 நாள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. நல்ல அழகான பிள்ளைகளோட அற்புதமான ஒரு வாழ்க்கையோட வாழக்கூடிய தன்மை கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டு. உழைச்சி உழைச்சி உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்களுடைய அக்கா தங்கச்சி பிள்ளைங்களுக்கோ தாய்க்கோ தகப்பனுக்கோ கொடுத்து தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருவீங்க. வாரத்துக்கு 2 நாள் லேசாக மஞ்சளை உரசி அப்படி நாக்கில் வச்சு தண்ணி குடிங்க, இளநீ குடிங்க, ஹைஜீனிக் ஃபுட்டாக சாப்பிடுங்க. நல்ல கஞ்சி, நைட்டுக்கு சாப்பாடுக்கு தண்ணி ஊற்றி காலையில் தண்ணி ஊற்றி அதில் தயிர் போட்டு சாப்பிடுங்க, வயிறை கூலிங்காக வச்சுக்கோங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கும், குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கும். உங்கள் ஹெல்த்தியான உடம்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அடுத்தவங்களுக்கே ஓடி 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 உழைச்சிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு உங்கள் உடம்பை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. தெய்வ அனுகிரகத்தை நினச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தோஷம் எதுவுமே பண்ணாது. நீங்களும் ஒரு 30 வயசு வரைக்கும் ருத்ராட்சம் ஒன்று போடுங்க, இல்லை கையிலையாவது வச்சுக்குங்க, இல்லை உங்கள் பையிலையாவது வச்சுக்குங்க. ருத்ராட்சத்தை டெய்லியும் பாருங்கள். உங்கள் உடம்பாக ஒட்டி இருந்தாலும் சரி, உங்கள் கையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைமுடியோடு போகும். நோயாக இருந்தாலும் மாதத்துக்கு 6 நாள், பௌர்ணமியிலேருந்து ஒரு 3 நாள், அமாவாசை முடிஞ்ச ஒரு 3 நாள் உங்கள் அம்மா வீட்டில் ஜாலியாக இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. அனுசரித்து தெளிவாக வாழணும்.
கன்னி ராசி அஸ்த நட்சத்திரக்கார அதிபதிகள் எல்லாரும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடச்சி மேலும் மேலும் சிறப்பாக வரணும், எந்த குறையும் வரக்கூடாது. சிவாய நம்ம. கன்னி ராசி சித்திர நட்சத்திரக்காரங்க, நீங்கள் ராட்சசன், அதுக்காக தப்பு கிடையாது. ராட்சசனா தப்பான மீனிங் கிடையாது. கோபக்காரு, ரத்த சூடு அதிகமானவர். ஒரு பெண்ணுடைய பாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 97.8, பட் உங்களுக்கு 98 இருக்கும் ப்ரெஷரு. அவ்வளோ கோபக்காரு, பாடி உஷ்ணம் சூடு அதிகமானவர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக புதனுடைய ஆதிபத்தியம் இருந்து செவ்வாயோடைய ஆதிபத்தியமான நட்சத்திரக்காரர் நீங்கள். நிறைய காவல்துறையில் இருக்காங்க பார்த்தீங்களா, சின்ன காவல்துறைகளில் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள், சாதாரண போஸ்ட்டில் ட்ரைனிங் எடுக்காங்கல்ல, இந்த காவல்துறைக்கு படிக்கணும், காவல்துறை மேலே ஆசைன்னு உள்ளவங்க இந்த கன்னி ராசி சித்திர நட்சத்திரமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இராணுவத்தில் பரிபுனின்னு சொல்லக்கூடிய ஆசைகளும் உங்களுக்கு நிறையாவே இருக்கும். ஏன்னா செவ்வாயோடைய ஆதிபத்தியம். ஜிம் பாடி, பாக்ஸிங்கு, ஸ்போர்ட்ஸு, இப்படி அம்மட்ட வெறி உள்ள ஒரு தன்மை இந்த கன்னி ராசி சித்திர நட்சத்திரம் தான். ஆனால் இது 5 வயசு வரைக்கும் தான். 18 வயசு வரைக்கும், 18ம் ஒரு 5ம் 23 வயசு வரைக்கும் நீங்கள் ஜிம்னாஸ்டிக்ஸ் செய்வீங்க. அடுத்தவங்களை மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு பெரிய டெரரான ஒரு உடம்பு, தெளிவான அமைப்பு, பயங்கர ப்ரெஷராக உள்ளக்கூடிய தன்மைலாம் உங்களுக்கு நிறையா இருக்கும். அதாவது சாதனை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சின்ன வயசுலேயே சாதனை பண்ணுறாங்க பாருங்கள். ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் எதுலையாவது ஒரு அமைப்பில் பக்குவம் பண்ணி ஒரு உலக சாதனை படையக்கூடிய அளவு இருக்காங்களே, அவங்கெல்லாம் இந்த ராசிக்காரங்க தான். ஆனால் 23 வயசு வரைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை 18 வருஷம். 23 வயசுக்குள்ளே நீங்கள் ஏமாறுவீங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்கள் டீச்சருங்கிட்ட ஏமாறுவீங்க, இல்லை வேறு யாராவது இந்த ஆட்டோ டிரைவரு, கார் டிரைவரு, நீங்கள் ஸ்கூல் போகிறீங்களா அவங்கக்கிட்ட ஏமாறுவீங்க, இல்லைன்னா ஆம்பளை பிள்ளைங்கிட்ட ஏமாறுவீங்க. இந்த ஏமாற்றத்தை முடிச்சுட்டு ஏமாற்றம் ஆகாமல் தெளிவான அமைப்பில் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரு ஃபோக்கஸில் படிப்பில் மட்டும் தெளிவாக இருந்து வந்தீங்கன்னா நீங்கள் பெரிய டாக்டர், பெரிய அட்வொகேட்டு, பெரிய படிப்பு, சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இன்னும் பெரிய பெரிய துறைகளில் மேன்மை அடையக்கூடிய தன்மை 24 வயசுக்கு மேலே உங்களுக்கு குருதசை. ஒரு பொண்ணுக்கு குருதசை நடந்துச்சுன்னா கணவனை விட்டு பிரிஞ்சிருக்கணும். ஒரு பொண்ணுக்கு குருதசை நடந்தால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடில் பிரிஞ்சிருந்திருக்கணும். இல்லை குருதசையில் கணவன் மனைவிக்குள்ள பிரிவே வரக்கூடிய தன்மையும் உண்டு. அப்போ நீங்கள் அனுசரித்து போகணும். கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து போனீங்கன்னா இந்த பிரிவு ஏற்படாது. சனி பரமாத்மா வேண்டுங்க, புதன் பகவானை வேண்டுங்க, செவ்வாய் பகவான் முருகக் கடவுளுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக வர பழனி முருகனை வேண்டுங்க, வடபழனி முருகனை வேண்டுங்க. இப்படி வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழலாம். பொதுவாக இந்த 12 ராசிக்காரர்களும் பெண்கள் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன வழிபாட்டை, இந்த சின்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா வரக்கூடிய சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் சித்திரை மாதம் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே வராது, கஷ்டமே வராது. 2024 வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அவ்வளோ பிரச்சனைகள், எதிர்பார்ப்புகள் நடக்காமல் இப்படி இருந்தவங்களுக்கு இந்த சின்ன வழிபாடு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும். பணம் இருக்கிறவனுக்கு பரிகாரம், பணம் இல்லாத பாமர மக்களுக்கு வழிபாடு. இந்த வழிபாடை மட்டும் செய்யுங்க. பொதுவாக 2025 சித்திரை மாதம்தான். மேசராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கும் போது சித்திரை 1ன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பஞ்சாங்கம் வாங்குங்க. 3 மாதத்துக்கு முன்னே வாங்கிடுங்க. ஜனவரி மாதம் ஒரு பஞ்சாங்கம் வாங்குங்க. இந்த பஞ்சாங்கத்துக்கு ஒரு மஞ்சளை குழப்பி மேலே வைங்க. ஒரு சின்ன பவுலில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, கல்லுப்பை போட்டு மூடி வைங்க. ஒரு சின்ன ட்ரே, ஒரு தாம்பழத்தட்டு, மூங்கில் தாம்பழத்தட்டில் பஞ்சாங்கம் வச்சு அதுக்கு மேலே கல்லுப்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஒரு 11 குண்டு மஞ்சளை வச்சுருங்க. 25 ரூபாய்க்கு வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, 11 வாழைப்பழம், ஒரே ஒரு மாலை, நல்ல விளைஞ்ச தேங்காய் எல்லாம் வச்சு வடபழனி முருகன் கோவில், முருகனுக்கு 1000 கோயில் இருக்கு,
இருந்திருந்தாலும் வடபழனி முருகன் கோவிலுக்குன்னு ஒரு தனி சக்தியே இருக்குது. ஏதாவது செவ்வாய்க்கிழமையோ இல்லை சஷ்டி கிருத்திகையோ இல்லை எந்த நாளும் சரி, இந்த சின்ன தாம்பலத்தட்டில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், பஞ்சாங்கம், ஒரு மாலை, ஒரு தேங்காய், 2 ஆப்பிள், 2 மாதுளம்பழம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு கோயில் வாசலில் இருக்க வேண்டிய விநாயகருக்கு கொடுத்து தேங்காய் உடைச்சி இந்த வாழைப்பழம் இந்த ஆப்பிள் எல்லாமே சாமிக்கு கொடுத்துட்டு முருகக் கடவுளுக்கு ஒரு மாலை போட்டுட்டு இந்த உடைஞ்ச தேங்காவை வீட்டுக்கு கொண்டு வந்து உள்ளே இருக்கிற தேங்காவெல்லாம் சுரண்டிட்டு கல்லுப்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு எடுத்து வீட்டு சாமி ரூமில் வைங்க. சாமியை நல்லா வழிபடுங்க. முருகா, என் வாழ்க்கையில் இது நடக்கணும், இது நடக்காமல் இருக்கு, பிள்ளைங்க படிப்பு, வேலை, திருமணம், இன்னும் வாழ்க்கையில் யோகங்கள், பட்ட கஷ்டங்கள்லாம் விலகி வீடு வாசல் வாங்கி தோட்டம் துறவு வாங்கணும், அப்படி ஆசைகளை மனதார முருகனை நல்லா வழிபட்டு இந்த பொருளுக்கு ஒரு 3 தீபார்த்தனை குச்சி மட்டும் இந்த 3 மாதம் ரெகுலராக காமிச்சிட்டு வந்தீங்கன்னா சித்திரை மாதத்துக்கு மேலே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எந்த கோயிலில் வேணால் பண்ணலாம். உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய கோயில்களையும் இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணிங்கன்னா பெண்கள் வாழ்க்கை உயரும். நல்ல படிப்பு, நல்ல வேலை, உத்தியோகம், முயற்சி, கண் அவன் கணவன், நல்ல கணவன் அமைப்பார். பொதுவாக ஒரு ஸ்லோகமே ஒன்று இருக்குது. அதாவது சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு இருக்குது. சிவகோத்திரத்தில் உள்ள பெண்கள் முருகனை காதலிக்கணும்னு கேட்குறது ஒரு கணக்கு இருக்குது. விஷ்ணு கோத்திரத்தில் இருக்கிறவங்க பெருமாளை காதலிக்கணும்னு சொல்கிற ஒரு கணக்கு இருக்குது. காதல்னா காதல் கிடையாது. அவர் பாட்டை படிங்க. சஷ்டி கிருத்திகை விரதம் இருங்க. ஏகாதேசி பெருமாளுக்கு விரதம் இருங்க. இப்படி முறையாக இருந்தால் தான் வாழ்க்கைக்கு நல்ல கணவன் அமைஞ்சு உங்களுக்கு குறையில்லாமல் மேன்மை அடையக்கூடிய தன்மைகள் வரும்னு கேட்குறது நியதி. அதனால் இந்த சின்ன வழிபாடு செய்யுங்க. முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய 2025 நீங்கள் பீட் பண்ணுவீங்க. 2025 எல்லாருக்குமே யோகம்தான். 12 ராசிக்காரர்களுக்கும் யோகம்தான். ஏன்னா 3 கிரக பெயர்ச்சி ஆகுது. குரு பெயர்ச்சி ஆகுது, சனி பெயர்ச்சி ஆகுது, ராகு கேது பெயர்ச்சி ஆகுது. ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு தொந்தரவு பண்ணாலும் இன்னொரு ராசியில கிரகம் பிரவேசிக்கிறதுனால இந்த வருஷம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் யோகம்தான். டைம் கிடைச்சா இதே பரிகாரத்தை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலையும் செய்யுங்க. தாம்பரம், மாடம்பாக்கம், தேனுபுரீஸ்வரர் கோயிலில் இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது பொன்னான நாளாக இந்த வருஷம் வரும். 100க்கு 100 வரும். இடையூறுகள் இல்லாமல் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை உண்டு இந்த ராசியில் உள்ள 12 ராசியில் உள்ள பெண்கள். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைச்சி மேலும் மேலும் சிறப்பாக 12 ராசிக்காரர்களும் வாழணும். சிவாய நம.